உங்களோட ராங் பேரண்டிங் ஸ்டைல், நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு தப்பான வேர்டோ ஒரு தப்பான ஆக்ஷனோ உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சரே பாதிக்கும்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், உங்களோட டாக்ஸிக் பேரண்டிங்கோ இல்லை ஓவர் கண்ட்ரோலிங் பேரண்டிங்கோ உங்கள் குழந்தையோட கேரக்டரையே கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஸோ இது அவங்கள சொசைட்டியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க விடாமல் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும். அந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லோ செல்ஃப் எஸ்டீம். இந்த மாதிரி பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தைங்க அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். இந்த லோ செல்ஃப் எஸ்டீம்னால அவங்களால எந்த ஒரு டிசிஷனையுமே கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியாது. செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர். எப்போவுமே அவங்க மிஸ்டேக்ஸை பற்றியே யோசிக்கிறதுனால தப்பு நடந்துடக்கூடாது, மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால எந்த ஒரு சேலஞ்சஸுமே இவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அது மட்டுமே இல்லாமல் இவங்க ஒரு எமோஷ்னலி சப்ரெஷன் கேரக்டர் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது இவங்களோட ஃபீலிங்ஸை இவங்களால வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. இதனாலேயே இவங்க ரொம்ப ப்ரைவேட் லைஃபாக வாழ ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பீப்புள் ப்ளீஸிங் கேரக்டரிஸ்டிக்கோடு இருப்பாங்க. எப்போவுமே இன்னொருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களால நோ சொல்லவே முடியாது. அண்ட் ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ரெபலிஷியஸ் இல்லைன்னா விட்ரால் நேச்சர் இருக்கும். அதாவது இது ரொம்ப அக்ரெசிவ் கிட்டாக மாறலாம், இல்லைன்னா தனிமைப்படுத்தின ஒரு கிட்டாக மாறிடுவாங்க. யாரோடுமே சேராமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தனிமைப்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம தெரியாமல் செய்கிற ஒவ்வொரு வார்த்தையோ ஒவ்வொரு பேரண்டிங் டெக்னிக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனும் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதியறதுனால ஒரு ஆழமான காயத்தை உண்டாக்குறதுனால அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கே பாதிக்கப்படுது.